Hello friends, welcome to D's Kitchen. இன்னைக்கு நம்ம D's Kitchenல முருங்கைக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரிக்கு பதிலாக இதே அளவு கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த சைஸ் அளவுக்கு ஒரு புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நல்லா 2 பெரிய தக்காளியாக பார்த்து நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேகிறதுக்கு இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்து இந்த தக்காளியை நம்ம நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 3 முருங்கைக்காயை நல்லா அலசிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி நல்லா முருங்கைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேணும்னா லேசாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மூடி போட்டு முருங்கைக்காய் அந்த கலர்லாம் மாறி நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவை ஒரு வாட்டி நம்ம பரட்டி விட்டுக்கலாம் சிம்மில். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நல்லா 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது சுடு சாதத்துக்கு, புலாவுக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.